அறிவிப்பின் மூலமாக அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட்டாக என்ன பார்க்க வேண்டியதாக இருக்கு? நான் கேள்வியை கொஞ்சம் அப்படியே திருப்பி நான் ரீஃப்ரேஸ் பண்ணுறேன். இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்டு வச்சுருந்த ஒப்பந்தம் இந்த முறை என்ன ஆச்சு, செயல்படுத்திட்டாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்க அமெரிக்காவுக்கு என்ன நடக்குது, தங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. உடனடியாக வெனிசுவேலாவிலிருந்து நம்ம எண்ணெயை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ட்ரம்ப் சொன்னபடியே நடக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியாவிற்கும் ரஷ்யாவுக்குமான உறவு அப்படிங்கிறது தனித்து நிற்க முடியாத நாடுகள், அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணது ரஷ்யா. அப்போ ஸ்ட்ராட்டஜிக்கலி ரஷ்யாவுக்கு கண்டிப்பாக இந்தியா தேவை, இந்தியாவுக்கு ரஷ்யா தேவை. அமெரிக்காவை பொறுத்த வரலையும் சோயா, அடுத்தது இந்த மக்காச்சோளம், இது 2 விஷயத்து மூலமாக உள்ளே பல்வேறு விஷயங்களுக்குள்ளார அவங்க தலையை விட்டுருவாங்கன்றது தான் பயம் எல்லாத்துக்கும். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா மீது விதிக்கப்பட்ட பரஸ்பர விதியை 18% குறைப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நீண்ட பதிவை பதிவிட்டாரு. இதனை அடுத்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில ஒரு பதிவிட்டாரு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்தியா மற்றும் அமெரிக்காவிற்கு இதன் மூலமாக இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்னென்ன இருக்கு, அதே போல எதிர்க்கட்சிகள் இதற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறதன் காரணமாக தான், அதாவது இந்தியாவிற்கு இந்திய பிரதமருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் மற்றும் பொருளாதார காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பேச வேண்டியதாக இருக்கு. இது குறித்து விரிவான விளக்கங்களை தருவதற்காக நம்முடன் முனைவர் திரு கிளாட்சன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவரிடம் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்தியா மீதான அந்த வரியை 18% குறைக்க போறோம் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. எலாபரேட்டான ஒரு போஸ்டாகவே போட்டிருக்காரு. இதற்கு பின்னால இந்தியா அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்தியாவிற்கு இதன் மூலமாக இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் அப்படின்னா என்னென்னு நீங்க நிச்சயமாக எங்களுக்கு சொல்லணும். அதாவது இந்த அறிவிப்பு என்பது நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அறிவிப்பாக இருக்குது. கடந்த 6 மாதங்களாக நம்மளுடைய இந்த பொருளாதாரத்தில் ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு நிலைமை தான் இருந்து வருது. ஏன்னு கேட்டால், இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்கிறதுனால அந்த எண்ணெயில் வாங்குகிற பணமானது ரஷ்யா நேரடியாக யுக்ரைன் மேலே செலுத்துகிற போருக்கு நேரடியாக செலவுக்கு அது பயன்படுதுன்னு சொல்லி அதை கண்டிக்கும் விதமாக முதல்ல ஒரு வரியை போடுறாரு. அதுக்கப்புறம் 25% வரி மாறுது. அதே வரி திரும்ப 50% மாறுது. இப்போ ஒரு நாட்டின் மேலே 50% வரி விதிக்கும் பொழுது இதை கட்ட போகிற மக்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாதாரண சாமானிய மக்கள் தான் அந்த வரியை கட்டணும். பெரிய நிறுவனங்கள் அந்த பணத்தை வரியை கட்டி வாங்கினாலும், பொருளுக்கு வரியை கட்டி வாங்கினாலும் அது கடைசியாக யார்கிட்ட போய் சேருதுன்னா, சாதாரண அந்த பொருட்களை வாங்குகிற மக்கள் மேலே தான் போய் வரி சேரும். இதனால் என்ன நடக்குது, விலைவாசியினுடைய உயர்வு மிக அதிகமாகுது. இந்தியாவை பொறுத்தவரையில் அமெரிக்கா இந்தியாவை பல்வேறு பொருட்களுக்காக சார்ந்திருக்குது. அது லைனாக சொல்லிக்கிட்டே போகலாம். பின்னலாடைகள், அப்புறம் இந்த முத்து மணி பவளம் அந்த மாதிரியான கற்கள், ஒரு சில கனிமப் பொருட்கள், இந்த மாதிரி நிறைய இந்தியாவிலேருந்து அவங்க வாங்குகிறாங்க. வாங்கும் பொழுது அது எல்லாத்துக்குமே வரி விதிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்தியாவிலேருந்து வாங்கிறதுக்கு மக்களும் தயங்குவாங்க. ஏன்னா அவ்வளோ விலை கொடுத்து வாங்க மாட்டாங்க. ரெண்டாவது, இங்கே ஏற்கனவே தயாரிப்பு நிலையில் இருந்து ஆர்டர்ஸ் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு, அட்வான்ஸஸ் கொடுக்கப்பட்டு, அந்த பின்னலாடைகள்லாம் தயார் பண்ணி கிட்டத்தட்ட போய் கிடங்குகளில் வச்சுருக்காங்க கொடுக்கறதுக்கு, அனுப்புறதுக்கு, நாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஏற்றுமதி செய்ய தயாராக இருந்த நிலையில் இருக்கிறது. இதெல்லாமே முடங்கிடுச்சு. இப்போ முடங்கி போனதை அந்த வரி இல்லாமல் அவங்களால அனுப்பவும் முடியல, இங்கே வச்சுக்கவும் முடியல. ஏன்னா கிடங்குகளில் வச்சுருந்தா பொருள் கெட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஒரு 6 மாதங்களாக இந்த ஒரு பரபரப்பான நிலை நீடிச்சுக்கிட்டே வந்தது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாக, ஒரு நிம்மதி தரும் வகையில் இந்த அறிவிப்பு வந்திருக்கு. இப்போ இந்த 18% அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்தது தான், அதே நிலைக்கு ஏறக்குறைய வந்தது மாதிரியும், அடுத்தது இந்தியா வாங்கும் பொழுது விற்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த வரிகள்லேயும் பெரிய வித்தியாசத்தை நம்ம பார்க்க போகிறோம் இனிமேல். ஸோ துவக்கத்துக்கு எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியாவினுடைய ஏற்றுமதி பண்ணும்போது
வரி இல்லாமல் வரி குறைச்சி ஏற்றுமதி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அவங்க பொருட்களை வாங்கும் பொழுதும் ஒரு வரி குறைப்பில் தான் நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறதும் இருக்குது. அறிவிப்புகள் அப்படி இருக்குது. நீண்ட நாள் பார்வையில் பார்க்கும் பொழுது பல்வேறு வித்தியாசங்களை மாற்றங்களை இது ஏற்படுத்தும். ட்ரம்ப் அதே அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட $500 பில்லியன் வர்த்தகத்தை இந்தியா செய்யும் நீண்ட காலத்தில் அப்படின்னு. அது ஆண்டுகள் கணக்கு அவர் சொல்லலை, ஓராண்டுக்கு கண்டிப்பாக அது இருக்க முடியாது. ஏன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய ஏற்றுமதின்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 84 பில்லியன் தான் ஒரு ஆண்டுக்கு. அதுவே கணிசமான தொகை. இந்தியாவிலேருந்து அவங்க வாங்கிறது அதிகம், நம்ம அமெரிக்காவிலேருந்து வாங்கிறது குறைவு. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தவரையில் அவங்க ஒரு உற்பத்திக்கான ஒரு நாடு கிடையாது. அங்கே வந்து லிக்விட் நேச்சுரல் கேஸ் வாங்கிறது, அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயுதங்கள் வாங்கிறது, ஆயுதங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, டெக்னாலஜி வாங்கிறது, இந்த மாதிரியான விடயங்களை அமெரிக்காவிலேருந்து நம்ம வாங்குகிறோம். அதே சமயத்தில் இந்தியாவிலேருந்து பெரும்பாலான வாங்க போகிறது நேரடியாக நுகர்வுக்கு போகக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் வேறு வேறு மாதிரியான ஏற்றுமதி இறக்குமதி. அப்போது அமெரிக்கா நம்மக்கிட்டேருந்து வாங்கிறது குறைவாக இருந்தாலும் அது இந்திய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. குறிப்பாக இப்போ திருப்பூர்லேயோ அல்லது சூரத்லேயோ இந்த மாதிரி பின்னலாடைகள் தயாரிக்கக்கூடிய இடங்களில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதில் மக்களுக்கு இப்போ ஒரு பெருமூச்சு விடுற மாதிரி ஒரு ரிலீஃப் விடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இப்போ கிடச்சிருக்கு. இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னாலே ஐடி செக்டார் என்ன ஆகும்? அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஆன்சைட் பிரச்சனை, ப்ரமோஷன் மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னு ஏதாவது ஆகுமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இதன் மூலமாக அந்த விசா போன்ற விஷயங்களில் ஏதாவது ஒரு மாற்றமோ வரக்கூடிய நாட்களில் ஏற்படலாமா? இல்லை, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நேரடி தொடர்பு கிடையாது, மறைமுக தொடர்புகள் நிறையா இருக்குது. ஓகே. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இமிக்ரேஷன் பாலிசி அப்படிங்கிறது வேறு. அது எல்லா நாடுகளையும் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தான், இந்தியாவை மட்டும் இல்லை. அது வேறு பிரச்சனை, இது வேறு பிரச்சனை. அப்போ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நேரடியான பாதிப்புகள் அங்கே வேலை செய்கிறவங்களுக்காக இதனால் ஏற்படாது. இதனுடைய ஒரு பக்க விளைவுகளாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு, வெளிப்படையாக சொல்கிறாரு. அப்படிங்கும் போதே நிச்சயமாக அவருக்கும் அவரை சேர்ந்தவர்களுக்குமே, அதாவது அந்த நாட்டுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இது வரைக்குமே பார்த்துருக்கோம். இந்த அறிவிப்பின் மூலமாக அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட்டாக என்ன பார்க்க வேண்டியதாக இருக்குது? பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? நான் கேள்வியை கொஞ்சம் அப்படியே திருப்பி நான் ரீஃப்ரேஸ் பண்ணுறேன். இதனுடைய பின்னணியை முதல் பார்க்கணும். 6 மாதங்களாக இல்லாதது இப்போ ஏன் திடீர்னு வருது அப்படின்னு பார்த்தா 2 விஷயங்கள். ஒன்று, அமெரிக்க அதிபர் கிரீன்லேண்ட் மேலே காட்டின ஒரு நாட்டம். அது வந்து ஐரோப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல, நேட்டோவுக்கும் அது சரியாகும்படி அது சரியாக போய் சேரல அங்கே. அடுத்தது, இந்தியாவும் ஐரோப்பாவும் போட்டுக்கிட்ட ஒப்பந்தம். இப்போ வியாபாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, குறிப்பாக எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு நாட்டில் மட்டும்தான் பொருட்களை வாங்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு நாட்டை தான் சார்ந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்றைக்கு அந்த ஒரு நாட்டை சார்ந்து இருக்காங்களோ அன்னைக்கே வந்து என்ன ஆகும், அந்த நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது அந்த பாதிப்பு தன்னால் நமக்கு ஏற்படும். அதனால் இதை என்ன பண்ணுறாங்க, இதை வித்தியாசமாக டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் டைவர்சிஃபிகேஷன்னு சொல்கிறோம். அப்போது ஒரு இடத்துலேருந்து வாங்குறதுக்கு பதிலாக ஒரு பொருளை பல்வேறு இடங்கள்லேருந்து வாங்குறது. இந்த பல்வேறு இடங்கள்லேருந்து வாங்கும் பொழுது என்ன லாபம்னா, ஒரு நாட்டுக்கு வந்து பாதிப்பு இருந்துச்சுன்னா இன்னொரு நாட்டுக்கு நம்ம போயிடலாம். இந்த மாதிரியான பிஸ்னஸ் டைவர்சிஃபிகேஷன். இந்த டைவர்சிஃபிகேஷனை என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவும் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அமெரிக்காவில் வியாபாரம் வந்து சரியாக வரல அப்படின்னா நேராக ஐரோப்பாவுக்கு போக வேண்டியதுதான். ஐரோப்பாவோட சரியாக வியாபாரம் நடக்கலைன்னா வேற எங்கேயாவது போக வேண்டியதுதான். இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் நம்முடைய கவனத்தை திருப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி கவனத்தை திருப்பினதில் இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்டு வச்சுருந்த இந்த டிராஃப்ட் ஒப்பந்தம் இந்த முறை வந்து என்ன ஆச்சு, செயல்படுத்திட்டாங்க. அதை ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கும் பொழுது என்ன ஆகுது, பல்வேறு துறைகளில் நம்ம வந்து எந்தெந்த துறைகள்லாம் ஐரோப்பிய கண்டம் வந்து யூரோப்பியன் யூனியன் சரி வராது, ஒத்து வராதுன்னு நினச்சோமோ ஒரு சில ஒப்பந்தங்கள் அதுவும் சரி வந்துருச்சு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட லேபர் மூவ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்கில், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டேலண்ட் இதாக இருக்கலாம். அதே மாதிரி இப்போ இதே மாதிரி பின்னலாடிகளாக இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னாலே
என்ன வேணால் விற்கலாம், என்ன வேணால் வாங்கலாம். அதுக்கான டேக்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். பொருட்கள் போகிறதுனாலையும் வர்றதுனாலையுமே லாபங்கள் அதிகமாக இருக்குன்ற அளவுக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பொருட்களுடைய மதிப்பு அப்படிங்கிறது அதிகமாகுது. ஏன்னா வெளிநாட்டுக்கு போகிறோம், அதே மாதிரி குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பல்வேறு விஷயங்கள் இதனால் நடக்குது. இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்க அமெரிக்காவுக்கு என்ன நடக்குது, தங்களை விட்டுட்டு போயிடுவாங்க, அங்கே விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு இவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அங்கே சிக்னல் போயிடுச்சு. அப்போது அதை சரி செய்யணும் அப்படின்னா அமெரிக்காக்கிட்டேருந்து வாங்க முடியலனா வேறு எங்கேயாவது வாங்கலாம் இல்லையா? அப்போது வியாபாரம் தானே. 2 கடைக்கு போவீங்க, 3 கடைக்கு போகிறோம், எங்கே நல்லா இருக்கோ, எங்கே விலை கம்மி இருக்கோ அங்கே தானே வாங்குவோம். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. இப்போ இந்த ட்ரம்ப்னுடைய இந்த கொள்கைகளால் அமெரிக்காவினுடைய விலைவாசி வந்து மிக அதிகமாக ஏறிடுச்சு. இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் வந்து மிக அதிகமாக. அப்போ இந்த பணவீக்கம் அதிகமாக சாமானிய மக்கள் சாதாரண பொருட்களை வாங்கிட்டு இருந்ததை பல மடங்கு அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. அதனால் அந்த பாப்புலாரிட்டி கம்மியாகுது. அப்போ ஏதாவது இன்சென்டிவைஸ் பண்ணி ஆகணும். அவர் சொல்கிற மாதிரி அவங்க நாட்டிலே எல்லாத்தையும் தயாரிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது உடனே செய்ய முடியாது. ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கான அந்த எல்லா பொருளாதார ரீதியால் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கணும் அப்படின்னா அந்த கட்டுமானத்தை உருவாக்குவதற்கு அட்லீஸ்ட் ஒரு 10 ஆண்டுகளாவது ஆகும். அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது பண்ண முடியாது, சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஒரு சர்வீஸ் எக்கானமி அதிலிருந்து ஒரு ப்ரொடக்ஷன் எக்கானமியாக மாறணும் அப்படின்னா அது கணிசமான நாட்கள் தேவை. அந்த நாட்கள் போதிய நாட்கள் இல்லை. அப்போது என்ன பண்ணணும், வாங்கி தான் ஆகணும். இப்போ வாங்கிறதுக்காக திரும்ப மார்க்கெட்டை ரீநெகோஷியேட் பண்ணிட்டு வராங்க. அதுதான் இப்போ நடக்குது. பொதுவாக ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம்னா ரஷ்யா கிட்டேருந்து என்ன வாங்குறாங்க, அதனால நாங்கள் வரியெல்லாம் அதிகரிக்க போகிறோம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சு தான் ட்ரம்ப் வந்து நம்மளை அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தார். இப்போ ட்ரம்ப் என்ன வெளிப்படையாக சொல்கிறாருன்னா, ரஷ்யா கிட்டேருந்து என்ன வாங்குறது இந்தியா குறைக்க போகிறாங்க, அதற்கு பதிலாக வெனிசுலா கிட்டேருந்து வாங்குறத வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளிப்படையாக சொல்கிறாரு. அதே நேரத்தில் இந்தியா வந்து அந்த மாதிரியான எந்த ஒரு அறிவிப்பையும் இதுவரைக்கும் வெளியிடலை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இதற்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது என்னவாக இருக்குது, இது சாத்தியமா? அதாவது இதை நம்ம ஒரு அகண்ட பார்வையில் பார்க்க வேண்டியிருக்கு. இந்தியா என்ன எதை எங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு நாடு சொல்லக்கூடாது. அது நம்மளுடைய சாய்ஸ். உலக வர்த்தகத்தை வந்து ஒரு நாடு 2 நாடுகள் தீர்மானிக்கிறது இல்லை. அப்படியே தீர்மானித்தாலும் அந்த நாட்டுக்கு உடைய வியாபாரத்தை பொறுத்து தான் அவங்க தீர்மானிக்க முடியும். அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத தீர்மானிக்க முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா மேலே அமெரிக்கா வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு, ரஷ்யாட்டிருந்து நீங்கள் என்ன வாங்குறீங்க. ரஷ்யா என்ன பண்ணாங்க, அமெரிக்காவோட உரசல் ஏற்படும் பொழுது, இது இப்போ இல்லை, காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்குது. எப்பெல்லாம் வந்து அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக போகுதோ அந்த காலகட்டங்களில் ரஷ்யா தன்னுடைய எண்ணெயை விலை குறைச்சிடும். விலையை குறைச்சி டைரெக்டாக ரூபல்ஸில் வந்து வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. டாலரில் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. வர்த்தகம் வந்து ரூபல்ஸில் நடக்கும், ரஷ்யா காசில் நடக்கும். அப்படி நடக்கும்பொழுது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக இருக்க வேண்டிய அமெரிக்க டாலருடைய மதிப்பு கம்மியாகுது. ரெண்டாவது, நீங்கள் இந்த ட்ரேடை வந்து பண்ணும்பொழுது கம்மியாக வாங்குறீங்க. ஆனால் இந்தியா என்ன பண்ணுது, நம்ம வாங்குகிற பெட்ரோல் டீசலோட விலை குறைய மாட்டேங்குது. அதை அமெரிக்கா குற்றம் சாட்டுறாங்க. அது ப்ராஃபிட்டியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக அதிகமாக நீங்கள் லாபத்தை ஈட்டுறீங்க, அது வந்து வியாபாரத்துக்கு நல்லதில்லை, ஃபேர் காம்படிஷன் இல்லை அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. மூன்றாவது என்னென்னா, ரஷ்யாவிலேருந்து வாங்குகிற எண்ணெய் இங்கே சுத்திகரிக்கப்பட்டு இந்தியாவுக்கு வர்றதில்லை. அது 2 மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்கள்லாம் அதை பண்ணுறாங்க. அது வாங்கி என்ன பண்ணுறாங்க, வேறு நாட்டுக்கு அனுப்புகிறாங்க, வேறு நாட்டுக்கு விற்கிறாங்க. அப்போ இந்தியா பேரில் வாங்கி வேறு நாட்டுக்கு போகுது. அப்போ அதுலேயும் லாபம் சம்பாதிக்கிறீங்க. அந்த லாபத்தை நீங்கள் மக்களுக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதில் வரக்கூடிய லாபத்தை நீங்கள் கம்பெனிஸ் எடுத்துக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கும் அந்த லாபம் போகுது, விற்கிறாங்கல்ல. இது வந்து நேரடியாக உக்ரைனில் நடக்கக்கூடிய போரை வந்து காசு கொடுத்து அதை வந்து ஊக்கப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆதரவை குறைக்கணும் அப்படின்னா நேரடியாக வந்து தாக்குதல் வந்து இந்தியா மேலே வைக்கணும்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அடுத்தது வெனிசுவேலா ஆயில். இது வந்து எப்படி இருக்குன்னா, நான் வந்து உங்கள் வீட்டில் திருடி அதை நான் மற்ற வீட்டில் விற்றுருவேன், நான் திருடின எண்ணெயை தான் நீ வாங்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. வெனிசுவேலா ஆயில் வந்து வெனிசுவேலாவோடது. அது ஒரு பெரிய வரலாறு இருக்குது. 70களில் அமெரிக்கா என்ன பண்ணுது, வெனிசுவேலா உள்ளார போய்
ஒரு 3, 4, 5 பெரிய பெரிய நிறுவனங்கள் அனுப்பிச்சு அங்கே இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயை எப்படி சுத்திகரிக்கிறதுன்னு சொல்லி எடுத்து அமெரிக்கா விலை நிர்ணயம் பண்ணி அமெரிக்காவே அதை விற்றுச்சு. அதில் வர லாபம் எல்லாமே அமெரிக்காவுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹூகோ சாவேஸ் அப்படிங்கிறவர் பதவிக்கு வரார். அவர் என்ன பண்ணுறாரு, வந்த உடனே இந்த எண்ணெய் கிடங்குகள் எல்லாத்தையும் தேசியமயமாக்கிறார். அப்போது அமெரிக்காவில் ஏற்கனவே உற்பத்தி செஞ்சுட்டு இருந்த நிறுவனங்கள், கட்டமைப்புகளை உருவாக்குன நிறுவனங்கள், அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து வெளியேற வேண்டி வந்துடுச்சு. ஹியூகோ சாவேஸை வந்து எப்படியாவது கவிழ்த்தணும்னு பார்த்தாங்க. அது முடியவே இல்லை. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்ட்டார். அவர் நல்லவரா கெட்டவரா கொள்கைகள் எப்படிலாம் இல்லை. அவருடைய கொள்கை என்ன இருந்துச்சுன்னா, எங்கள் எண்ணெயை நாங்கள் தான் விற்போம், எங்களுக்கு தேவையான ஆளுங்களுக்கு விற்போம். அது எப்படி அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு தேவையானதில் எடுத்து விற்றாங்க. குறிப்பாக இதில் பயனடைந்தவங்க கியூபா மாதிரி நாடுகள் பயனடைந்தாங்க. இப்போது மடூரோ ஆட்சிக்கு வந்த உடனே அந்த எண்ணெய் கிடங்குகள் மேலே ஏற்கனவே ட்ரம்ப் முதல் முறை அதிபராகும்பொழுதும் ஒரு கண் இருந்துச்சு அது மேலே. இப்போ வந்தவொடனே என்ன பண்ணார், அதை டார்கெட் பண்ணார். மடூரோவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஆட்சியாளர்லாம் சொல்ல முடியாது. நிறைய தேவையில்லாத விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அது உள்நாட்டில் நடக்குதுன்னு நம்ம சொல்லி விலகி இருக்கலாம். ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே வந்து உள்நாட்டு விவகாரமாக இருந்தாலும் எங்கள் நாட்டு விவகாரம் தான் அப்படிங்கிற மாதிரி போய் அவங்கள கைப்பற்றினாங்க. கைப்பற்றி என்ன பண்ணுறாங்க, அந்த நாட்டில் ஏற்கனவே விட்டு போனாங்க பாருங்கள் எண்ணெய் நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களை திரும்ப கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்போ வெனிசுவேலாவுடைய எண்ணெய் வந்து அமெரிக்கா எண்ணெயாக மாறுது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அவன் நாட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அவன் எண்ணெயை எடுத்து நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி வந்து வற்புறுத்துகிற மாதிரி இருக்குது. இப்போது கடந்த 2 நாட்கள விவாதங்களை நம்ம பார்க்கும்பொழுது என்ன தெரியுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய எண்ணெயினுடைய பதம் வேறையாக இருக்குது, இங்கே நம்ம வாங்கக்கூடிய எண்ணெயினுடைய பதம் வேறையாக இருக்குது. விஸ்கோசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பிசுபிசுப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க. இந்த பிசுபிசுப்புத்தன்மையை வந்து ரிஃபைன் பண்ணணும், சுத்திகரிக்கணும்னா அதுக்கு டெக்னாலஜியே வேறு. அந்த டெக்னாலஜி நம்மக்கிட்ட இல்லை. அதனால் உடனடியாக வெனிசுவேலாவிலேருந்து நம்ம எண்ணெயை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இது வரைக்கும் இந்தியா அதிகமான அளவில் வெனிசுவேலாவிலேருந்து எண்ணெய்கள் வாங்கலை. ஏன்னா பக்கத்துலேயே இருக்குது இல்லையா. இன்னொன்று அவ்வளோ தூரத்துலேருந்து வரணுமே, போக்குவரத்து செலவுகள் அது மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அதனால் வெனிசுவேலா அப்படிங்கிற அந்த எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு ஆல்டர்னேட்டிவ், அவ்வளோதான் நமக்கே தவிர அதை நிர்பந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்படியே ஒருவேளை ட்ரம்ப் சொன்னபடியே நடக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியாவிற்கும் ரஷ்யாவுக்குமான உறவு அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு மாற்றத்தை சந்திக்குமா? அதாவது இந்தியா ரஷ்யா உறவு அப்படிங்கிறது வந்து ஒரு நீண்ட நாள் உறவு. இது வந்து இந்த பனிப்போர் காலத்து உறவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரஷ்யா தான் மிக நெருங்கிய நண்பராக வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அது பாகிஸ்தான் எப்படி அமெரிக்காவோட உறவு நாடாக இருந்துச்சோ அதே மாதிரி ரஷ்யா வந்து இந்தியாவோட மிக நெருங்கிய உறவு. இந்த உறவு பாராட்டுதல் அப்படிங்கிறது வெறும் வியாபாரத்தை சார்ந்து மட்டும் இல்லை, இது ஒரு பிராந்திய ரீதியான ஒரு ஒரு பூகோள அரசியலை சார்ந்த ஒரு விஷயமா இருக்குது. இந்த பூகோள அரசியல் விஷயத்தை எப்படி சார்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தனித்து நிற்க முடியாத நாடுகள் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணது ரஷ்யா. அப்போது ஸ்ட்ராட்டஜிக்கலி ரஷ்யாவுக்கு கண்டிப்பாக இந்தியா தேவை, இந்தியாவுக்கு ரஷ்யா தேவை, அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அதிகமாக பேசுகிறது என்னென்னா ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமினா என்ன, எங்களுக்கு என்ன தேவையான முடிவுகளோ சில நேரங்களில் ரஷ்யாவோடு சேருவோம், சில நேரங்களில் அமெரிக்காவோடு சேருவோம், ஏன் சில நேரங்களில் சைனாவோட கூட சேர்ந்துக்குவோம். இப்போ அந்த சூழ்நிலையில் தான் எல்லா நாடுகளும் வந்துட்டாங்க. அப்போ உறவுகள் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது சொல்கிறத விட இது காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நெகிழ்வுத்தன்மையோடு நடந்துக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ட்ரம்ப்போட போஸ்ட்டில் இன்னொன்று கவனிக்க மாதிரி மாறின விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்க பொருட்களுக்கான அந்த சந்தையை இந்தியா இன்னும் விரிவுபடுத்தும், இன்னுமே வந்து நமக்கு நல்லா பண்ணித்தர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாரு. அப்படி இந்தியா செய்வதற்கான சான்சஸ் அப்படிங்கிறது உண்மையாகவே இருக்கா? அப்படி ஒருவேளை ட்ரம்ப் சொன்னபடியே நடக்கும் அப்படிங்கிற நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய என்னென்ன துறைகள் வந்து பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும்? இந்தியாவை வந்து அவங்க எப்படியெல்லாம் விமர்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்தியா வந்து ஒரு டாக்ஸ் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்து இந்தியாவுக்கு உள்ளார கொண்டு வரணும்னா வரி அதிகம் கட்டி தான் கொண்டு வரணும். இந்தியாவிலேருந்து நீங்கள் ஏற்றுமதி பண்ணணுன்னா கம்மியான வரியில் தான் போகும். அது இதில் பல காரணங்கள் இருக்குது. 91
எப்படி வந்து நம்மளுடைய பொருளாதார சீர்திருத்த கொள்கை வந்துச்சோ அப்போது ஒரு சில செக்டார்ஸ்க்கு வந்து கொள்கை ரீதியாகவே அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ப்ரொடெக்ஷனிசம்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு வந்து பால் அல்லது வேளாண் பொருட்கள் எல்லாமே இது எல்லாத்தையும் வந்து வெளிநாடு முதலீடு வரக்கூடாது அப்படின்னு தெளிவாக இருந்தாங்க. அப்படியே ஒரு சில வரும் பொழுதும் கடும் எதிர்ப்பு. இப்போ பிடி காட்டன் வந்துச்சு, கத்திரிக்காய் அந்த மாதிரி வந்துச்சு, இது எல்லாத்துக்குமே கடும் எதிர்ப்பு வந்துச்சு. இந்த கடும் எதிர்ப்பின் காரணமாக வெளிநாட்டு முதலீடுகள் இதில் இன்னுமே குறைஞ்சு தான் இருக்குது. மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஒரு தங்கச்சுரங்கம். ஏன்னா நம்ம வந்து ஒரு 1.4 பில்லியன் பீப்புள் இருக்கோம். அவங்க அத்தனை பேரும் சாப்பிட்டாகணும், அவ்வளோ பேரும் உடுத்தி ஆகணும், அவ்வளோ பேரும் எங்கேயாவது ட்ராவல் பண்ணி ஆகணும், அவ்வளோ பேரும் படித்தாகணும். ஸோ தேவைகள் அதிகமாக தேவைகள் மிக அதிகமாக இருக்கும் பொழுது இது வந்து ஒரு தங்க முட்டை இடுற வாத்து. அப்போது இங்கே வியாபாரம் கண்டிப்பாக நடக்கும், ஃப்யூச்சர் இதுதான் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் என்ன பண்ணுறாங்க, இங்கே இருந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது. அப்போது இந்தியாவும் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் நம்ம வெளிநாட்டுக்கு கொடுத்துட முடியாது. ஏன்னா வெளிநாட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா விலை நிர்ணயமெல்லாம் அவங்க பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த விலை நிர்ணயத்தை அவங்க பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாக போயிடும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அதை ரெகுலேட் பண்ணுங்கிறதுக்காக தான் ஓரளவுக்கு திறந்து வச்சுக்கிட்டு அதே சமயம் ஓரளவுக்கு பாதுகாப்பும் வச்சுக்கிட்டாங்க. இப்போ ஏற்கனவே வந்து நம்ம ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், எஃப்டிஐன்னு சொல்கிறோம். அந்த நேரடி முதலீடுகளுக்கு எந்த பகுதிகளெலாம் திறந்துருந்துச்சோ, எந்த செக்டார்லாம் திறந்துருந்துச்சோ அது அப்படியே தான் இருக்குது. இன்னும் புதிய விஷயங்கள் திறக்குது. அடுத்தது ப்ரைவேட்டைசேஷன். இப்போது வேர்ல்ட் பேங்க்லேயும் சரி, WTOலையும் சரி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லாத்தையும் வந்து தனியார் மயப்படுத்துங்க, எல்லா காம்படிஷனையும் நீங்கள் ஈக்குவல் காம்படிஷன் ஆக்குங்க எல்லாருக்கும். இந்திய கம்பெனிஸ்க்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சலுகைகள் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி வெளிநாட்டு கம்பெனிஸ்க்கும் கொடுங்க அப்படின்றாங்க. ஆனால் அது என்ன பிரச்சனைனா, வரக்கூடிய லாபமானது இந்திய நிறுவனங்களுக்கு கொடுக்கும்போது இந்தியாவிலே இருக்குது, வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கொடுக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிடுது. நிறைய பேருக்கு இங்கே வேலை கிடைக்கும், அது வேறு விஷயம். ஆனால் லாபம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த லாபத்தினுடைய மறுமுதலீடுன்னு சொல்லும்பொழுது அது கண்டிப்பாக வெளிநாட்டில் வடித்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு. அதனால தான் நம்ம ரயில்வேஸை ப்ரைவேட்டைஸ் பண்ணாமல் இருக்கோம், இபி டிபார்ட்மெண்ட்டை ப்ரைவேட்டைஸ் பண்ணாமல் இருக்கோம் இதெல்லாம். ஆனால் அமெரிக்கா மாதிரி நாடுகளில் ரயில்வேஸ் ப்ரைவேட், ரோட்வேஸ் ப்ரைவேட், இபி ப்ரைவேட், எல்லாமே ப்ரைவேட்டைஸ்டு. இப்போ ப்ரைவேட்டாக இருக்கும்போது என்ன ஆகுது, அவனுக்கு நினைச்ச ஆளுங்களுக்கு தான் வேலை கொடுப்பான். அதே மாதிரி வேலை கொடுத்தாலும் மிக குறைந்த நபர்கள் அங்கே வேலை செய்ய முடியும். அது தேவையோ தேவையில்லையோ அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் போய்கிட்டு இருக்கோம். அப்போ கம்ப்ளீட் ப்ரைவேட்டைசேஷன் இதை நோக்கி தான் வந்து என்ன ஆகுதுன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போயிடும். அதை திறந்து விட்டுட்டிங்கன்னா இது எல்லாத்துக்கும் மாற்று வழியாக நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்தியா பாதுகாப்பாக தன்னுடைய இண்டஸ்ட்ரியை எப்படி பாதுகாத்து வச்சுக்குது, அதே சமயத்தில் வேறு இடங்கள்லேருந்து வேறு என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி திறந்து விடுறது. இது இப்போ தான் பார்க்குறீங்க இந்த கார் இண்டஸ்ட்ரி. இப்போ இந்த மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதில் 4 வகையான கார்ஸ் இருக்குது, கார் இண்டஸ்ட்ரி இருக்குது. ஒன்று சாதாரண சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஐரோப்பிய கார்கள், அது நீங்கள் வால்க்ஸ் வேகன் மாதிரி கார்கள் இருக்கும். இது ஃபியாட் அந்த மாதிரி கார் சாதாரணமாக நம்ம இந்திய கார்களுக்கு என்ன விலை இருக்கோ அதே விலை தான் இருக்கும். அடுத்தது ப்ரீமியம் கார்ஸ் இருக்குது. ப்ரீமியம் கார்ஸில் கொஞ்சம் விலையான கார்ஸ், இந்த ஸ்கோடா அந்த மாதிரியான கார்ஸ் கொஞ்சம் விலையான கார். அதுக்கு அடுத்தது சூப்பர் ப்ரீமியம் இருக்குது, அப்புறம் அல்ட்ரா ப்ரீமியம் இருக்குது. இந்த மாதிரி 4 கேட்டகரி. இந்த 4 கேட்டகரிக்கும் இந்த இந்தியாவில் வரியை குறைச்சோன்னே அந்த காரோட விலை அப்படியே குறைஞ்சிருச்சு. ரெட்டிப்பாக இருந்தது கம்மியாகிடுச்சு. 4 கோடி ரூபாய்க்கு விற்ற கார் இப்போ 2 கோடி ரூபாய்க்கு வரப்போகுது. அதே மாதிரி கம்மியாகிட்டே வருது. அதே சமயத்தில் என்ன நடக்குதுன்னா, சாதாரண கார்ஸ் இருக்குது பாருங்கள், என்ட்ரி லெவல் கார்ஸ், அதை தொடவே இல்லை. தொடாதனால அந்த காரோடைய விலை அதே மாதிரி தான் இருக்கும், மாறாது. அப்போ நிறைய பேர் வாங்குறவங்க இந்த சாதாரண அடிப்படையான காரை தான் வாங்க போகிறாங்களே தவிர லக்ஸரி கார்ஸ் வாங்க போகிறது இல்லை. அது வாங்கினா அதுக்கு விலை அதிகம் கொடுத்து வாங்கிட்டோம். இது ஒரு பிரின்சிபலாகவே வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு அமெரிக்காவோடு ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சாதாரண கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். அந்த கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ராடக்டாக இருக்கலாம், அல்லது கன்சியூமர் குட்ஸாக இருக்கலாம், அல்லது ஆடைகளாக இருக்கலாம், இது எல்லாமே இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே நம்ம விலை குறைவதை நம்ம பார்க்கலாம். அமெரிக்காவில் குறையும், ஏன்னா இந்த வர்த்தகம் வந்து அதிகமாக குறையும். அடுத்து இந்த 500 பில்லியன் சொல்கிறார்ல,
அது இந்தியா அதிகமாக வந்து ஆயுதங்கள் வாங்குறதுலையும் பல்வேறு இந்த கனிம பொருட்கள் வாங்குறதுலையும் சாஃப்ட்வேர் வாங்குறதுலையும் இது எல்லாத்துலேயுமே வந்து பெரிய இன்க்ரீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. அந்த எதிர்பார்ப்போடு தான் அந்த 500 பில்லியன் சொன்னதாக நாங்கள் நம்புகிறோம். இன்னும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் தெரியும். அமெரிக்க பொருட்களுக்கான இந்திய சந்தையை விரிவுபடுத்த போறதாக ட்ரம்ப் சொன்ன உடனே எல்லாருக்குமே எழுந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வேளாண் பொருட்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த வேளாண் பொருட்களுக்கு அதை செய்யக்கூடியவங்களுக்கு அந்த சிக்கலை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எழுந்திருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது பால், மக்காச்சோளம் போன்ற பொருட்களுக்கு வந்து இந்தியாவிற்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும், விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் எல்லாம் வரும்போது இப்போ அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமா? இல்லை, இப்போ அதான் அதை வந்து ஒரு ரெட் லைனாகவே அதை வந்து மதிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்திய கொள்கையை அதை மதிக்கிறோம், ஒரு ரெட் லைன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து அதை பற்றி பாதிப்பு இருக்காதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரையிலையும் சோயா, அடுத்தது இந்த மக்காச்சோளம். இந்த சோயாவும் சோளமும் வந்து மிக அதிக அளவில் அங்கே பயன்படுத்துறது. சோயா வந்து தீவனத்துக்கு பயன்படுத்துறது, மக்காச்சோளம் வந்து எத்தனாலுக்கு பயன்படுத்துறது, அது தீவனத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவிலேயே அதுக்கான உற்பத்தி இருக்குது. நம்ம தேவையானது இங்கே இப்போ இது பண்ணுறோம். இது 2 விஷயத்து மூலமாக உள்ளே வந்து பல்வேறு விஷயங்களுக்குள்ளார அவங்க தலையை வந்து விட்டுருவாங்கன்றது தான் பயம் எல்லாத்துக்கும். அது பாலாக இருக்கலாம், சீஸாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். அதனால் அதில் நம்ம கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த போஸ்டெல்லாம் வந்ததுக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்ன குறிப்பிடுறாருன்னா, அழுத்தம் காரணமாக தான், அதாவது இந்தியாவிற்கு பிரதமர் மோடிக்கு ஒரு அழுத்தம் இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. அரசியல் ரீதியாக பார்க்கும்போது ட்ரம்பினுடைய அந்த சைட்ல இருந்து அழுத்தம் வருவதற்கான அந்த ஒரு காரணங்கள் எல்லாமே இருக்கா? இல்லை, காரணம் இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக அழுத்தம் இருக்கும் இதுக்கு. ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த கொள்கையுமே நீண்ட நாட்களாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி ஒன்று சொல்லுவார், அடுத்த நாள் வேறு மாற்றிடுறாரு. இன்னொன்று, அவர் வந்து ஒரு டீல் மேக்கர் மாதிரி நிர்பந்தப்படுத்துறது, எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு மூலையில் தள்ளி நீ செஞ்சால் தான் ஆகணுன்றது மாதிரி. செய்யாததுக்கெல்லாம் தான் செஞ்சேன்னு சொல்லுவார். ஆப்ரேஷன் சிந்தூர், அதிலிருந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இதை கடந்த 4 ஆண்டுகளை பார்த்தோம், இன்னும் இப்போ இது 5வது ஆண்டாக நம்ம பார்க்குறோம். அவ்வளோதான். இந்த ஒரு ஆண்டு மிக அதிகமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அப்போ நிர்பந்திக்கிறது அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நெளிவு சுழிவு இருந்தாலுமே உலகத்தில் இருக்க எல்லா பொருளாதாரங்களையும் அது பாதிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த டீல் முடிஞ்சோடனே மார்க்கெட் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு பாருங்க, பயங்கரமாக. ஏன்னா இம்மீடியட்டாக 1% 2% மாறுது. அது பட்ஜெட் போட்டானே கூட மாறல. இந்திய பட்ஜெட் அன்னைக்கு கம்ப்ளீட்டாக நெகட்டிவாக காட்டுச்சு, பயங்கர நெகட்டிவாக காமிச்சிது. இப்போ பாசிட்டிவாக மாறிடுச்சு. அப்போ இந்த மார்க்கெட் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம. முதல்ல அந்த டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணும்போது பயங்கரமாக அடிச்சுது, லேசாக தெரிஞ்சது, அதுக்கப்புறம் நல்லாவே விழுந்துச்சு மார்க்கெட். இப்போ திரும்பவும் இப்போ இந்திய பணத்தினுடைய மதிப்பு கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருக்குது. இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது, ஆனால் இது ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்குது. இப்போ நேரடியான பாதிப்புங்கிறது நம்ம பார்க்குறோம். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த சிக்கல் சலசலப்புங்கிறது நீண்ட மாதங்களாகவே இருந்துட்டு வருது. எப்போ அதெல்லாம் சரியாகும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஓவராலாக பார்க்கும்போது இதன் மூலமாக அதிகம் பயனடையக்கூடியது இந்தியாவா அமெரிக்காவா? அது சொல்கிறது கொஞ்சம் சிரமம்தான். ரெண்டுமே வந்து, அதாவது வியாபார ரீதியான விஷயங்களை பார்க்கும்பொழுது இது ரொம்ப டெம்பரரி ரிலீஃப் தான். இதுதான் டெம்பரரி, வெரி வெரி டெம்பரரி. ஏன்னா இதனால் என்ன நடந்திருக்குன்னா, நமக்கு போட்டியாக இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு சமமாக நம்ம வந்துட்டோம். அது பங்களாதேஷ் ஆகட்டும், வியட்நாம் ஆகட்டும், இந்த மாதிரியான நாடுகளுக்கு சமமாக வந்துட்டோம். அங்கே எல்லாமே வந்து 18% தான் வரி. இன்னும் குறைக்கணும், அப்போ தான் நமக்கு லாபம். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து இதை விசித்திரப்படுத்துகிறோமோ அதே மாதிரி அமெரிக்காவும் விசித்திரப்படுத்துகிறாங்க. யார் கையில் காசு இருக்கோ, யார் கையில் பொருள் இருக்கோ அவங்க கொடுப்பா, அவங்க வாங்கிக்குவான். அப்போ நம்ம அதுக்கு தயாராகணும். அப்போ இந்தியாவும் வந்து நிறைய விஷயங்களை தயாராக வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலநிலை சூழ்நிலையில் எந்த எக்கானமியுமே தன்னிச்சையாக நிற்கிறது கிடையாது, இன்னொருத்தரை சார்ந்து நிற்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்குது. இப்போ சார்ந்து நிற்க வேண்டிய சூழலாக இருக்கும் பொழுது 2 பேருக்குமே லாபம்னா 2 பேருக்குமே தான் இருக்கணும். அது வந்து நட்டம் வந்தாலும் 2 பேருக்கு தான் சேர்ந்து வரும். அப்போ அது சமமாக இல்லை அப்படின்னு இப்போ சொல்ல முடியாது, இன்னும் போக போக தான் தெரியும். ஏன்னா இந்த டாக்குமெண்ட் இன்னும் ஃபுல்லாக வெளியே வரல. வெளியே வந்ததுக்கப்புறம் சோஷியல் மீடியா போஸ்ட்டாக அவ்வளோதான், அதுவே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் இருக்குது. ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான நெளிவு சுழிவுகளுக்கு முகம் கொடுக்குற மாதிரி நம்ம பாலிசியும் இருக்கணும் ஸ்ட்ராங்கு. நம்மளுடைய பதிலிருப்பும் இருக்கணும், நம்முடைய எதிர்ப்பும் இருக்கணும். எதிர்ப்பையும் காட்டலாம், அதில் வந்து தப்பு கிடையாது.
நம்ம செய்ய முடியாதுன்றதை தெளிவாக சொல்லலாம் அப்படிங்கிறது. இன்னொன்று ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ணணும். உடனே ரியாக்ட் பண்ணாமல் நிறைய பதிலிருப்புகளை கொடுக்கறதுங்கிறது நல்லது. அப்போ அந்த ட்ரம்பினுடைய அந்த போஸ்ட்டுக்கு அவர் குறிப்பிட்ட அந்த முதலீடுகளாகட்டும் அழுத்தம் கொடுக்கறதா இல்லைனா அந்த ரஷ்யா எண்ணெய் மீதான அந்த பிரச்சனைகள் குறித்தெல்லாம் அவர் போஸ்ட் போட்டிருக்காரு. நம்ம தரப்புலேருந்தும் இந்தியா தரப்புலேருந்தும் அதுக்கு ஒரு ரெஸ்பாண்ட் வந்திருக்கலாமோ? வரலாம். ஆனால் அது என்னென்னா இந்தியா எப்போவுமே கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பண்ணுவாங்க, உடனே அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஸ்டடி பண்ணணும் அது என்னன்னு. இன்னொன்று அமெரிக்காவினுடைய இப்போத்த கல்ச்சர் என்ன, நான் இப்போ சொல்லிட்டு சொல்லவே இல்லைன்னு சொல்கிறது, பின்வாங்கிறது. அந்த மாதிரி சேம் ரியாக்ஷனுக்கு போகக்கூடாது. நம்ம கொஞ்சம் நிதானமாக செய்யலாம். ஆனால் அதே சமயத்தில் சில நேரங்களில் அவசரத்தில் பதில் கொடுக்க வேண்டியதாக தான் இருக்குது. அதை வந்து நேரடியாக செய்யணும். உடனடியாகவும் செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை செஞ்சாங்கனாலே நமக்கு ஓரளவுக்கு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். வேறு எதுவும் இல்லைனாலும் சரி இந்தியா ஏதோ செய்கிறாங்கண்ணா அப்படின்னு நமக்கு ஒரு ஆறுதல் இருக்கும். இந்தியா மீதான அந்த வரியை வந்து 18% குறைக்கிறோம் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னதை அடுத்து நிறைய பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் ஆகட்டும் இந்தியா தரப்புல இருந்துமே வந்துட்டு இருந்துச்சு. ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் சொன்னது மாதிரி மாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அரசியல் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு எங்களுடைய நிகழ்ச்சியில் விடையளிச்சதற்கு ரொம்ப நன்றி.